வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது கல்யாண வீட்டு பந்தியில நம்ம சாப்பிடுற மா இஞ்சி ஊறுகாய். இன்னைக்கு எங்க அப்பாவோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மா இஞ்சி ஊறுகாய் பண்றதுக்கு நான் இந்த அளவுக்கு மா இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 10 பல்லுக்கு பூண்டு தொளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த இஞ்சியோட தோலை சீவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டாங்கல்லையோ இல்லாட்டி இடிகல்லையோ போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது சமையல் பண்ணும்போது மண்டபத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல்ல போட்டு உலக்கையை வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்குவாங்க. 1-2 தான் இருக்கணும். இப்போ இஞ்சியோட தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுடுறேன். தொளிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. மிக்சியில இந்த 1 2 3 இருக்கும். இந்த சைடு அரைக்காம இந்த மாதிரி பல்ஸ்ன்னு இருக்கும். அதுல அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் குறகுறப்பா கிடைக்கும். இந்த மாதிரி 1 2 3ல போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா சட்னி மாதிரி கொஞ்சம் மையாட் ஆயிரும். அதனால பல்ஸ்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நெகுன்னு இல்லாம கொஞ்சம் தருதருப்பா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஊறுகாய்க்கு. இப்போ ஊறுகாயை தாளிச்சு விட்டுறலாம். ஊறுகாய் தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டோம்னா தான் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இந்த கருவேப்பிலை உள்ளே போட்டுடலாம். இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இதை வந்து இப்படி நல்லா பொடியை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேங்க. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. வணக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இன்னைக்கு நான் வந்து மைசூர் தக்காளி தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். புளி வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸில் போட்டால் போதும். இப்போ இந்த மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகுதுங்க, போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமும் கம்மியாகுதுங்க. இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இருக்கிற மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உப்பும் போட்டேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இஞ்சியோட பச்சை வாசமெல்லாம் போகட்டும். இது கொதிக்கும் போது கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரமாக ஊறுகாய் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குதுங்க. இது ஒரு கலக்கி விட்டுறலாம். இந்த ஊறுகாயோட பதம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம அரைச்சி ஊற்றும் போது அப்படியே சட்னி மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக பால்கோவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா தாங்க இதுக்குள்ள ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் மாதிரி பால்கோவா மாதிரி கொஞ்சம் உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் கொலக்குலன்னே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம வேக வைக்கணுங்க. அப்புறம் அடிக்கடி நம்ம மூடி திறந்து கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் அடி பிடிக்காது. நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கூட மிக்ஸ் ஆகாமல் தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ஒரிஜினல் கல்யாண வீட்டு சமையல்காரரோட மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் கெடாமல் இருக்கும். வெளியே வச்சுருந்தீங்கன்னா 1 வாரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் நம்மளுக்கு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போன ஃபீலிங் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.